வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி வைப்பிட் லோட் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி வைப்பிட் லோட் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இப்போ தான் ஆரி ஒர்க் பழகுறீங்கன்னா இந்த மாதிரி லைன் கீறிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு நான் சரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டாக நார்மலான செயின் ஸ்டிச் தான் போடணும். இந்த லைன் மேலே போடக்கூடிய செயின் ஸ்டிச் எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும். வைப்பிட் லோட் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தடுக்கு 2 லேயர் வர மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த செயின் ஸ்டிச் மேலே தான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுக்கு நான் டிஃப்ரெண்ட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த கலரில் ஒரு கலர் எடுத்துப்போம். இந்த மாதிரி பெரிய சைஸ் நீடில் ஒன்று எடுத்து 6 த்ரெட் வர மாதிரி எடுத்து நீடிலில் கோத்துப்போம். இது 12 த்ரெட் வரும். அதை எடுத்து இந்த மாதிரி நொட் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டாக க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலிருந்து நீடில் வெளியே எடுத்துப்போம். இப்போது 2 லேயர் வர மாதிரி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு செயின் உள்ளுக்கு நீடில் விட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். அடுத்து கீழ்ப்பக்கமாக இருக்க செயின் ஸ்டிச்சுக்கு உள்பக்கம் நீடில் விட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக இழுக்கணும். மறுபடியும் மேல் பக்கம் இருக்க செயின் ஸ்டிச் உள்பக்கம் நீடில் விட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். இதே மாதிரி தான் நாம் எவ்வளவு தூரம் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இந்த கலர் த்ரெட்டில் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி அடுத்த கலர் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கும் இந்த மாதிரி நீடில் 6 த்ரெட் வர மாதிரி கோர்த்துட்டு நொட் போட்டுக்குவோம். க்ளாத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கணும். எடுத்துட்டு கீழே இருக்க முதலாவது செயினோட உள்பக்கம் நீடில் விட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக இழுக்கணும். இழுத்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்க செயினுக்கு ரெண்டாவது செயின் பக்கம் நீடில் விட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். மறுபடியும் கீழ்ப்பக்கம் மூன்றாவது செயின் உள்ளுக்கு நீடில் விட்டு த்ரெட்டை மேல் பக்கம் இழுக்கணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இது நெக்கோட பார்டருக்கும் ஸ்லீவோட பார்டருக்கும் யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும்.
இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி வைப்பிட் லோட் ஸ்டிச்சில் 3வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.